இந்த முதல் கட்ட தாக்கம் வெள்ளத்தால், இரண்டாவது கட்ட தாக்கம் தொற்று நோயால் வர இருக்கிறது. இப்ப தேங்கி நிற்கின்ற தண்ணீரால் மலேரியா, டைபாய்டு, காலரா போன்ற தொற்று நோய்கள் நிச்சயமாக வரும். அது இல்லாமல் சளி, இரும்பல், காய்ச்சல் இதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது அதிக அளவில். ஆக தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு வார்டிலும் ஒரு மருத்துவ முகாம் நடத்த வேண்டும். இந்த முகாம் தினம் நடத்த வேண்டும். நடத்தி தொற்று நோய் அனைவருக்கும் பரவாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தண்ணீர் தேங்கி நிற்கின்ற பகுதியெல்லாம் இப்ப மழைநீர் மட்டும் இல்லை, எல்லாம் கழிவு நீர், சாக்கடை எல்லாம் கலந்துருக்கு. ஒரு தெருவுக்கும் போக முடியல. ஏன்னா ரெண்டு நீரும் கலந்து அதனால துர்நாற்றம், அதனால கொசு உற்பத்தி பிரச்சனைகள் நிறைய வர இருக்கிறது. அதாவது இது இரண்டாவது கட்ட தாக்கம். இதை தடுக்க வேண்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும்.